அகரம் இலக்கிய மன்றத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். பொன்விழாவிற்கு தலைமை ஏற்கும் திரு ஸ்ரீமான் பழனிவேல் மாமாவிற்கும் எனது பாசமிகு அப்பா வீனஸ் ஏ செல்வராஜ் அவர்களையும், ஆன்மீக தென்றல் ஆர்.கே. காந்தி அண்ணாவிற்கும், செயலாளர் ட்ரிபிள் செல்வராஜ் மாமாவிற்கும், பொருளாளர் எஸ். அன்புவேல் அண்ணாவிற்கும், இலக்கிய மன்ற நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் மகளிர் மன்ற சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நமது அகரமகால் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துணை மன்றங்களையும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். இன்று பொன்விழாவில் அடியெடுத்து வைக்கும் இலக்கிய மன்றம் 50 ஆண்டுகளாக பட்டிமன்றம், வழக்காடு மன்றம் போன்ற இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளை வருடந்தோறும் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இங்கு முன்னிலை வகிக்கும் திருமதி ஆர். ரேணுகா ராஜ்குமார் அவர்களை வரவேற்கிறேன். இன்று சுழலும் சொல்லரங்கும் நிகழ்ச்சியில் மனிதன் மனிதனாக வாழ தேவை என்ற தலைப்பில் நடுவராக முனைவர் திருமதி டாக்டர் தேவி லட்சுமி குணசேகரன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் கலையே என பேச வந்திருக்கும் சேலம் சுபா சாந்தி தியாகராஜன் அவர்கள் எங்களது மகளிர் மன்றத்தில் முன்னாள் நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தவர்கள். அறிவியலே என பேச வந்திருக்கும் திருமதி டாக்டர் சர்மிளா சரவணன் அவர்களையும், ஆன்மீகமே என பேச வந்திருக்கும் திருமதி பத்மா குணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உழைத்தால் எதையும் சாதிக்கலாம் என பேச வந்திருக்கும் திருமதி பூங்கொடி சரவணகுமார் அவர்களையும், கல்வி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என பேச வந்திருக்கும் சிற்பி அகாடமியின் திருமதி சசிரேகா சதீஷ்குமார் அவர்களையும், இவை எல்லாம் மட்டும் இருந்தால் போதாது, ஒழுக்கம் மிக முக்கியம் என வாதாட வந்திருக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திருமதி நித்யா கோபிநாத் அவர்களையும் வரவேற்று மீண்டும் ஒரு முறை இங்கு வந்திருக்கும் அனைவரும் கரகோஷத்துடன் வருக வருக என வரவேற்று எனக்கு பேச வாய்ப்பு அளித்த இலக்கிய மன்றத்தினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி விஜயா மணிசங்கர் அவர்கள். அற்புதமான உங்களுடைய